கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் பாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது என்று யோவான் சொல்கிறார். யாரை பார்க்க இவர் திரும்பினார் என்றால், அந்த சத்தம் யாருடையது என்று பார்க்க திரும்பின பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காட்சி அளிக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளையும் கண்டேன் என யோவான் கூறுகிறார். வசனம் 20 என்ன சொல்கிறது? இந்த 7 தனித்தனி குத்து விளக்குகளும் 7 தனித்தனி சபைகள் என நமக்காக அது விவரிக்கப்பட்டுள்ளது. குத்து விளக்குகள் மத்தியில மனுஷகுமாரன் இருந்தார் என்று வாசிக்கிறோம். முக்கியமான ஒரு செய்தி, இந்த உலகத்திற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நேரடியாக அதை வெளிப்படுத்தாமல் சபை மூலமாக அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு செய்தி ஆண்டவர் சொல்ல வேண்டும் என்றால் அதை சபையின் மூலமாய் தான் ஆண்டவர் சொல்லுவார். அதனால திருச்சபை என்பது மிக மிக முக்கியமானது. திருச்சபை எப்போதும் நாம் கனப்படுத்த வேண்டும். சபையை ஒரு நாளும் நாம் புறக்கணிக்க கூடாது. அதுவும் முக்கியம், ஸ்தல சபைகள் மிகவும் முக்கியமானது. இந்த சபை மனுஷனால் அல்ல, தேவனாலேயே இது கட்டப்படுகிறது. குத்து விளக்கின் நோக்கம் என்னவென்றால் அலங்கரிக்கப்பட ஒரு கட்டடம் அல்ல. இன்றைக்கு ஸ்பெக்டாகுலரா கட்டடத்தை பார்க்கறாங்க. ஆனா குத்து விளக்கின் பிரதானமான நோக்கம் என்னவென்றால் வெளிச்சத்தை தருவது தான். உண்மையான தேவனுடைய சபை இவ்விதமாக கார் இருளிலே இவ்வுலகத்திலே நம்முடைய பாதைக்கு தீபமாகும் ஜீவ வார்த்தையை வெளிப்படுத்தி ஒளி தருகிற குத்து விளக்காய் அது செயற்பட ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அழைப்பு இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டுவது, ஸ்கூல் கட்டுவது, சமூக சேவை செய்வது, அது தனிப்பட்ட அழைப்பு. ஆனால் நான் சபை ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இதோட இணைந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. தேவன் நோக்கத்தையும் தேவன் எதற்காக சபை வைத்திருக்கான நோக்கத்தையும் தவற விட்டு விடுவோம். இந்த உலகத்துல சபை நடுவில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் சபைக்குள்ள வரும்போது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான். அருமையானவர்களே, ஒரு ஸ்தலத்தில் கிறிஸ்துவின் சரீரமாக கூடியிருக்கும் விசுவாசிகள் நடுவில் ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த இடத்துல மற்ற பிரிவினைகளோ மற்ற வாக்குவாதங்களோ இருக்கக்கூடாது. அது ஒரு சபையாக கருதப்படாது. ஒரு ஸ்தல சபையில உண்மையாய் நேசிக்கிற சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில ஆண்டவர் உலாவி இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஜாதியான ஒரு மனுஷன் சபைக்குள்ள நுழைந்து அந்த அன்பையும் அந்த ஐக்கியத்தையும் பார்க்கும் பொழுது மெய்யாக இவர்கள் மத்தியில தேவன் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுபிடிப்பான். இதுதான் உண்மையான ஒரு திருச்சபை, ஒரு உண்மையான ஐக்கியம். இப்படிப்பட்ட ஐக்கியத்துல அங்கத்தினா இருப்பவர்கள் உண்மையில பாக்கியவதிகளா இருப்பார்கள். சரி, தொடர்ந்து நாம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். முதலாவது அதை படித்து விடுகிறேன். மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்த மனுஷனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உயர்ந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் வாய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருவுள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு வர்ணனை, அவர் உருவத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு அவயங்களையும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது வெறுமன ஒரு கவிஞர் வர்ணிக்கிற மாதிரி அல்ல, இது உள்ள உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது அவருடைய ஆடை குறித்து நாம் பார்க்கலாம். பாதம் வரை நீண்டிருந்த நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து தம்மை போன்ற மாம்சத்தில் வந்தார் என்பதை இது குறிப்பிடுகிறது. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த சமயத்துல 100க்கு 100 மனுஷகுமாரனாக இருந்தார். அதனால்தான் மனுஷகுமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். பாதவரை நீளமான அங்கியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் உடை ஆகும். சரிங்களா? வசனம் 6ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம எல்லாருமே ஆசாரியர்களா இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக. ஆனால் நமக்கு ஒரு ஐ பிரீஸ்ட் உண்டு, பிரதான ஆசாரியர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அதை பற்றி தான் இந்த ஆடையின் மூலமாக அடையாளமாய் கூறப்பட்டிருக்கிறது. நமக்காக வேண்டுதல் செய்யும் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
இரண்டாவது அவருடைய மார்பு கச்சை, வசனம் 13. ஏசியா 11:5 பார்க்கும் பொழுது இந்த மார்பு கச்சையானது அவருடைய நீதியும் உண்மையே என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதி இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் ஜீவித்த பூரணமான தேவ நீதியான ஒரு வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாமல், ஒரு குற்றம் செய்யாமல் 100% பிதாவாகிய தேவனுக்கு அவர் என்ன அந்த ஸ்டாண்டர்ட் எதிர்பார்த்தாரோ அது தகுந்தோர் போல் அவர் வாழ்ந்து காட்டினார். பூரணமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் பைபிளை சொல்லுது, அவருடைய பரிபூர்ணத்தினால நம்ம எல்லாரும் கிருபை மேல கிருபை பற்றோம். தான் என்ன வாக்குரைத்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றி உண்மை உள்ளவராய் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தார். வாக்கிலும் செய்கையிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது அவருடைய சிரசும் மயிரும். வேதம் சொல்லுகிறது அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலும் உறைந்த மழை போலும் வெண்மையாக இருந்தது. தானியேல் 7:9 நாம் வாசித்து பார்ப்போமானால், சர்வ வல்லவர் வெண்பஞ்சை போன்ற சிரசும் மயிரும் உடையவர் என வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், அவர் சர்வ ஞானம் பெற்றவர் என்ற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அவர் இட்டர்னல் காட், நம்முடைய தேவன் நித்தியமாய் இருக்கிறவர். அவருக்கு நீண்ட ஆயுசு உள்ளவர் என்று பெயர் உண்டு. அவருக்கு முடிவு கிடையாது, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. அவர் நீண்ட ஆயுசு உள்ள தேவன், எப்பொழுதும் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவன், நித்தியமானவர். அது மாத்திரமல்ல, அவர் சர்வ ஞானி, ஞானத்துல அவர் சிறந்த தேவனாயிருந்தார் என்று சொல்லி இந்த காரியம், அதாவது முக்கியமாக அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல் இருந்தது என்ற இந்த வார்த்தை இதை தான் வெளிப்படுத்துகிறது. அடுத்து நாலாவது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டுடைய பார்வைக்கு நாம் மறைவா இருக்க முடியாது. சகலமும் அவர் பார்வைக்கு நிர்வாணமா இருக்கிறது, வெளிங்கரமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல சகலவற்றை ஊடுருவி பார்க்கக்கூடிய, நம்முடைய இதயத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறோமா அல்லது மாய்மாலமா இருக்கிறோமா என்பதை அவருடைய கண்கள் கண்டுபிடித்து விடும். எப்படி ஒரு எக்ஸ்ரே அந்த எலும்பை ஊடுருவி சென்று கண்டுபிடிக்கிறதோ, அதே போலவே ஆண்டுடைய கண்கள் நம்முடைய உள்ளந்திரியங்களையும் நம்முடைய யோசனைகளையும் நாம் என்ன ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கிறதா இருக்கிறது. அதனால்தான் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவருடைய பாதங்கள், நல்ல கவனிங்க, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. வசனம் 15. பழைய ஏற்பாடின் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிப்பிடமானது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், பலிப்பிடத்துல மிருகங்களே பலியிடப்பட்டன மனுஷனுடைய பாவங்களுக்காக. இது எதை காட்டுகிறது என்றால், கல்வாரி சிலுவையில இயேசு நமக்காக மரித்த சம்பவத்தை காட்டுகிறது. மேலும் இந்த வெண்கலம் இன்னொரு காரியத்தையும் குறிக்கிறது. அது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசப்படுகிறது. இதனுடைய செய்தி என்னன்னா, இயேசுவின் மீது குறிப்பாக அவருடைய பாதங்களின் கீழ் நியாய தீர்ப்பு விழுந்தது என்பதாகும். ஏனென்றால் ஆதியாகவும் 3:15 ஸ்திரின் வித்தானது சர்பத்தின் வித்தை அதன் தலையை நசுக்குவார் என வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு இயேசுவின் பாதத்துல விழுந்ததை கல்வாரி சிலுவையில அவர் நமக்காய் மரித்த அந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாய தீர்ப்பினால சாத்தானுடைய தலையும் இயேசு நசுக்கிவிட்டார். அதுவும் உண்மையான ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. ஆறாவது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இரைச்சலை போல் இருந்தது என்று சொல்லி வசனம் 15 சொல்லுகிறது. அருமையானவர்களே, வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மென்மையானவர் தான். ஆனால் அவருடைய சத்தத்தை பார்க்கும்போது பெருவெள்ளம் இரைச்சலை போல் இருந்தது. இது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியினாலே அவர் பேசினார். அவர் வாயிலே கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி அவர் பேசும்போது அந்த சத்தம் பெருவெள்ளத்தை இரைச்சலை போல் என்றால் ஆவில நிறைந்து அவர் பேசினார். அதைதான் இது காட்டுகிறது. அடுத்து அவரது வலது கரம், தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை அறிந்து கொள்வது முன்பாக 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 20ஆம் வசனத்துல 7 சபையின் 7 தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 7 தூதர்கள் என்றால் ஏஞ்சல்ஸ் கிடையாது, இது மெசஞ்சர்ஸ் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சபையின் தூதவர்கள், சபைக்கு ஒரு போதகர்கள் என்று சொல்லலாம், சபையை கண்காணிக்கிறவர்கள் என்று சொல்லலாம், அல்லது பிஷப் என்று சொல்லலாம். இப்படி சபை நடத்துவர்களை பற்றி தான் ஒவ்வொரு சபைக்கும், உதாரணமாக எபேசு
சிமிர்னா, பெர்கமு என்று சொல்லி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர்கள் இருந்தார்கள், செய்தியை கடத்தக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதைத்தான் ஆண்டவர் தமது வலது கருத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்றால், அப்படி என்றால் தம்முடைய தூதர்களை, தம்முடைய ஊழியர்களை, போதகர்களை ஆண்டவர் கையில் ஏந்தி கொண்டிருந்தார். எவ்வளவு ஒரு மேன்மையான விஷயம் பாருங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நாம் கனப்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்களை குறை சொல்லக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. காரணம், ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை கனப்படுத்தியிருக்கிறார், கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர்களை கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகவும் கனத்துக்குரியவர்கள் ஊழியக்காரர்கள், மிகவும் கனத்துக்குரியவர்கள். இது எப்பொழுதுமே நாம் நினைக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இதோடு நான் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்னும் சில பகுதிகள் உண்டு இந்த வசனத்துல, அதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.